ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போக்கேமான் ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு சரியான கேம் தான் எடுத்து வந்திருக்கேன். அந்த கேம் பேர் நிறையா பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேம் பேர் போக்கேமான் யூனிட். லாகின் பண்ணி நான் ஆல்ரெடி விளையாண்டு பார்த்துட்டு தான் வீடியோவே போடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கேட்கும், அதை கொடுத்தீங்கன்னா உள்ளே போவோம். எனக்கு கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம்னால அங்கங்கே ஸ்டெக் ஆச்சு. ஒழுங்காக நெட்டு கிடைக்காது ரூம்குள்ளே. இவ்வளோ நேரம் என்ன இருக்குது? சுற்று தான் வந்துடுச்சு. இதில் வந்து நிறையா பேசும், அது இதுன்னு அது சொல்கிறதுக்குள்ளெல்லாம் போனோம்னா நிறையா கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? நிறையா கிளைம் பண்ணோன்னா அது பாஸ் அது வந்துடும். எனக்கு வந்து இப்போ இந்த போக்கேமான் கற்றுட்டு இந்த 2 நாள் இதில் கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம்னால இந்த மாதிரி நிறைய லோட் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுக்குலாம் நீங்களே யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இதாகிடும். இந்த விட நான் இது வந்து ப்ரமோஷன் இல்லை, என்னோட இது ஒரு பேட்டில் ராயல் கேம். இந்த போக்கேமான் ஃபேன்ஸுக்கெலாம் சரியான கேம் தான். இதில் கேரக்டர்ஸு நம்மளே இது பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோன் வந்துச்சு நடுவில், அதை மட்டும் கட் பண்ணிவிடும். இப்போ கேரக்டர்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இங்கே வீக் 1 இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த அடுத்து இது, அப்புறம் இது, நடுவில் ஏதோ இதாகிடுச்சு. இதில் வந்து பேக்ரவுண்டு இது ஃபோட்டோ வேணுன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறைய இருக்குது இந்த மாதிரிலாம். ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணால் மாற்றிக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ட்ரெஸ் வேணால் மாற்றிக்கலாம். அப்புறம் அந்த போக்கி பால் மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா போக்கேமான்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் மேலே டைமர் எடுத்து பாருங்க, அது பர்மனெண்ட் இல்லை. இந்த டைமர் கட்டாமல் இருக்கிறது மட்டும்தான் பர்மனெண்ட்டு. ஒரு பிக்கச்சு, அந்த ட்ராகனு, இதெல்லாம் தான் பர்மனெண்ட். அந்த பாக்ஸு அவன் போஸ்ட் தரால அதெல்லாம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்படியான நமக்கு அதை மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டிக்கர்லாம் மாற்றிக்கலாம். நிறையா இருக்குது இந்த மாதிரி. போக்கேமான் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் இது சாரா ஸ்டிக்கர்ஸு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம். மண்டைக்கு மேலே வைக்கலாம் பார்த்தேன், இது ஒழுங்காக வரல. அப்புறம் இந்த மாதிரி பேக்ரவுண்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நின்றுவோம். வந்து நம்ம பேட்டில் பண்ணி பார்க்கலாம். பேட்டில் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே ஓகே தரணும். இப்போ தான் பேட்டரி ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன போக்கேமான் யூஸ் பண்ணிக்கணுமோ அதை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கணும். செலெக்ஷன் பண்ணிங்கன்னா கீழே வருங்க மிஸ்டர் டோபி 12ங்கிறது என்னோட ஐடி. இது எல்லாமே அவங்கவுங்க செலக்ட் பண்ண போக்கேமான்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் வீடியோவை ஃபாஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன், ஏன்னா அது ரொம்ப நேரம் வீடியோ. நான் நார்மலாக பண்ணப்பயே 18 நிமிஷம் வந்துச்சு. இது கொஞ்சம் 2xல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இதுதான். நானையும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் டைம் தருவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ராகன் தான். இதில் வந்து எடுத்தோன்னே இப்போ லெவல் அப்லலாம் இருக்காங்க.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக கையில் இது, அப்புறம் அந்த பாலை கலெக்ட் பண்ணி ஒரு இதில் போடணும். அப்புறம் அதில் போட்டிங்கன்னா தான் லெவலப் ஆகும். இது டெவலப் ஆச்சுன்னா எல்லாத்தையும் நல்லா அடிக்கும். ஆனால் கேமில் அவ்வளோ வேகமாலாம் இருக்காது. நான் அப்படி வேகமாக வீடியோ ஓடுறது வச்சுருக்கேன். இன்னும் பொறுமையாக அழகாக போவோம் கேமில். அதாவது நீங்கள் விளையாடுறப்ப நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இந்த வளையெல்லாம் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பண்ணணும். இப்போ அது வந்து லெவலப் ஆச்சுன்னா பாருங்கள் எப்படி ஆகுங்க. ஒரு ரெட் கலரில் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அந்த ட்ராகனு. அந்த மாதிரி தான் இருக்கலாம். மறுபடியும் அந்த பால்லாம் கலெக்ட் பண்ணி பண்ணோம். அது இல்லாமல் இதில் வந்து நம்ம டெத் ஆகிட்டோன்னா இந்த மாதிரி டைமர் ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இதில் வருவோம். நம்ம பழைய இடத்துக்கு இப்போ மறுபடியும் பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து லெவலப் ஆக தான் எல்லாத்தையும் தருவாங்க. அதாவது இந்த பவர்ஸ்லாம் தருவாங்க. அப்புறம் இந்த நெருப்பு விடுறது மட்டும்தான். சிஸ்டம் வச்சேன்னா அது ஓடும். இந்த கேம் எப்படி ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. அது என்ன ஃபிக்ஸ் பண்ண வரும்னு நான் சொல்கிறேன். கேம் லோகோவும் நான் காட்டிடுறேன். இந்த கேமுக்கு பார்ட் 2 வரும். அப்படி இந்த இதிலலாம் நம்மளால் பண்ண முடியாது. இந்த மாதிரி அடித்தோன்னா சைட்லலாம் பவர் காட்டுது. ட்ராகன் பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா, லெவலப் ஆகிடுச்சா. அதுக்கு தகுந்த மாதிரி பவர் மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பவர் மாறிடும். இப்போ இந்த மாதிரி பால்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன்னா 40 இது வந்துச்சு. அந்த ட்ராகனையும் முடிச்சு விட்டு அந்த இதில் போய் வந்தீங்கன்னா வச்சுங்க. அதை முடிச்சு விட்டாச்சு. இது பண்ணுவோம். இப்போ இதுதான் இந்த ட்ராக்னோட ஃபுல் பவர். அதுக்கு மேலேயும் நம்ம இது பண்ணி யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். கேம் பயங்கர சீரியஸாகவும் போகும், ஃபன்னியாகவும் இருக்கும். விரட்டி அடிக்கிறேன். அந்த மாதிரிலாம் போச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த பேட்டரி நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்துக்கலாம். போகணும் பேசாததுக்கு நான் பொறுப்பு இல்லை.
எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்க, நான் தான் ஃபஸ்ட்டு. அங்கே பாருங்க 91 கட்டுது. நம்ம 195. எல்லாத்தோட நான் தான் அதிகம். கில்லு 13. எல்லாமே நான் தான் அதிகமாக இருக்கேன். நான் தான் இந்த இதில் மெயின் பர்சன், அதாவது இந்த டீமில் நான் தான் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மெனு எழுத்துனீங்கன்னா நம்ம பழைய லாபிக்கே போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை